இறுதி யுத்தம் நடக்குது. மாத்திரம் கடற்கரையில் எல்லாரும் ஒதுக்கி தமிழர்களுக்காக அந்த நேரம் கண்ணீர் சிந்தினது அவைதான். அவர்கள் செத்தால் பலி, இவர்கள் செத்தால் வீரச்சாவு. எங்களுடைய மாமி சுட்டு செத்தாச்சு. எங்களுடைய அப்பா ஒரு பெரிய ஒரு பலகை, 6 அடி பலகையில சைக்கிள் பின்கரியல்ல மாமியை தூக்கி படுத்து கைத்தால கட்டி கொடுத்தால் இருந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். ஊருக்கு போகலாமா? தாலியை வேலியாக்கி வாழ்ந்த தமிழ் சமூகம் தான். இந்த உலகத்தின் இருளை, அறிவு இருளையும் உலக இருளையும் 2 விஷயம்தான் அகற்றும். ஒன்று சூரியன், இன்னொன்று என்ற தமிழ் மொழி. எப்படி அகற்றும்? ஒரு நூல் வடிவில் தான் மன இருளை அகற்றலாம். அந்த நூல் வடிவில் இந்த நயப்புரை ஊடாக உங்களுடைய மனங்களை சிலவர்களை நான் தொட வேண்டி வரலாம், உணர்வலைகளை தொட வேண்டி வரலாம். அழ வேண்டி இருந்துட்டா அழுது, சிரிக்க வேண்டி இருந்தா சிரிச்சிடு. இந்த உணர்வுகளை கட்டுப்படுத்தி பிறர் முன்னால் நாம் அழக்கூடாது, சிரிக்கக்கூடாது, அவமானமாக போய்விடும் என்று நினைக்கின்ற மனித சமூகம் இன்று வளர்ந்தபடியால் தான் திடீரென உயிர் மாய்ப்புகள் ஏற்படுகின்றன. ஆகையால் எல்லோருமே உங்களுடைய தந்தைமாரை ஒரு தடவை இந்த சந்தர்ப்பத்தில் நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் செதுக்குவதற்கு அவர்கள் எவ்வளவு வலி சுமந்திருக்கிறார்கள். அட்டப்படுத்த பாருங்கள். இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு. ஒரு பக்கம் போரினால் அழிந்த காட்சி, ஒரு பக்கம் ஒரு கோபுரத்தோட ஒரு காட்சி. இந்த 2ம் தான் தமிழினத்தை சிதைக்கின்ற விடயம். அவர் என்ன நோக்கத்தில் எழுதி இந்த அட்டப்படத்தை வெளியிட்டாரோ தெரியாது. ஆனா நாம் பார்க்கிற நோக்கம் அதுதான். ஒரு மதம், ஒரு போர், 2ம் எங்களை ஆக்கிரமிக்க அமைதில்லை. ஆக்கிரமிச்சு மனதில் நிறைய வலிகளை தந்து. இந்த கதையுடைய நாயகன் ராசா, ஆனா வில்லனை அவர் காட்டிய கதை. கட்டாயம் ஒரு வில்லன் இருப்பார் என்று நான் நினைக்கிறேன். சூட்சுமமா சில வேளை நான் அந்த வில்லனை அடையாளப்படுத்தலாம் என்றும் நினைக்கிறேன். கட்டாயம் ஒரு கதையில ஒரு நாயகன் இருந்தா ஒரு வில்லன் இருக்கத்தான். முதல் பக்கம் இந்த கிராமத்தின் வர்ணனை. ஒரு கதாசிரியர் கதையை எழுதுகின்ற பொழுது பிரதானமாக கொள்ள வேண்டிய பண்பு ஒன்று தான் கதை மொழியாக விளங்குதல், இன்னொன்று பாத்திரங்களை உரையாட. இந்த கதையில பெரும்பாலான நேரங்களில் எல்லாம் தான் கதை மொழியாகவும் அப்பப்ப பாத்திரங்களை உரையாடட்டும் கதையை நகர்த்தி சென்றுள்ளவனை புதுமை பித்தனின் சாயலை கொண்டு வருகிறது. சிறுகதை உலகின் முன்னோடி என்று சில கற்பனைகள் சில வேளை உண்மையாகிவிடும். பெரும்பாலும் கிபி 3ஆம் நூற்றாண்டோடு நாங்கள் தூய தமிழை தொலைத்தோம். இப்பொழுது நாங்கள் பேசுகின்றது தூய தமிழ். ஒரு குறு நாவலுடைய பண்போட இந்த நாவல் வெளிவந்திருக்கின்றமை மனதை வியக்கத்தக்கதாக இருக்கிறது. என்னுடைய மாணவர் ஒருவர்கிட்ட இந்த புத்தகத்தை கொடுத்து கொஞ்சம் வாசிச்சுப்பாரு. இந்த கதையை கொஞ்சம் வாசிச்சு உனக்கு பிடிச்ச பகுதியை சொல்லு. ஒரு உயர்தர வகுப்பு மாணவன் தமிழ ஒரு பாடமா இருக்கிறான், நான் படிக்கிறேன் வாசிச்சு இதுல இந்த மனம் கவர்ந்த இடத்தை சொல்லு. அவனோட விஷயம் சொன்னா, அவர்கள் செத்தா பலி, நாங்கள் செத்தா வீரச்சா. இந்த விதம் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. அந்த மொழி நாடகம் எல்லாரும் போராட்டத்தை கண்டவர்கள் தான், போராட்டத்தின் துன்பங்களை அனுபவித்தவர்கள் தான், போராட்டத்தின் வலியை சுமந்தவர்கள் தான், இன்னும் தீராத மனவழுக்களோடு வாழ்ந்தவர்கள் தான். ஆனால் இந்த சொல் அவர்கள் செத்தால் பலி,
இவர்கள் செத்தால் வீரர் சார். இந்த ரெண்டுல என்ன வேறுபாட்டை கண்டோம் என்று ராசா யோசித்தார். ராசா தான் அதை சொல்ற, ரெண்டு பக்கமும் ஜீவன்கள் போய்கொண்டுதானே என்னத்தை கண்டோம். இப்படிப்பட்ட மனிதர்கள் உலகத்துல பிறக்கிறது வித்தியாசம். அங்கே மறைந்து இருக்கின்ற யார் ஒரு வில்லன் இருக்கிறார். அது தனஞ்சேருக்கு மட்டும்தான் தெரிந்திருக்கிறார். ஆனால் அந்த இடமும் நயக்கத்தக்கதாக இருக்கிறது. சூரிய கதிர் சண்டையை இடையில ஒரு காலை 3 நாளா வீட்டை வெளியில வீட்டை போய் காணியில இருக்கிற அந்த வீட்டில் இருக்கிற பொருட்களை எடுத்துக்கொள்வாங்க. இங்கே நாங்கள் இடம்பெயர்ந்தாங்க. என்னுடைய அப்பா சித்தப்பா மாமா உறவுகள் எல்லாம் ஊருக்கு வாரதும் போறதும் போனா திரும்பி வருகிறாங்க. எங்களுடைய மாமி சுட்டு செத்தாச்சு, வடிவாங்கி இறந்துட்டார். இருந்து எங்களுடைய அப்பா ஒரு பெரிய ஒரு பலகை 6 அடி பலகையில சைக்கிள் பின்கரியல்ல மாமியை தூக்கி படுத்து கைத்தால கட்டி கொடுத்தா இருந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். தூக்கி கொடுக்கறது ஒருத்தரும் இல்லை, சுட்டுட்டு அவனும் பின்வாங்கிட்டான். அந்த இடத்துக்கு ஒருத்தரும் போக மாட்டேன். அவ அர்த்தமாக்க சாப்பாடு கொடுத்து வளர்த்ததா விளையுமா 2ஆம் நாள் அழுகி போச்சு. அந்த கதிரையில தூக்கி வச்சு அந்த கலகையில வச்சு கட்டி கொண்டு வந்த கதையை இந்த வரிக்கு உலகத்துல இருக்கிற எந்த நபராலும் தீர்வு கொடுக்க முடியாது. இந்த ராசாவின் மனதில் உள்ள சில வரிகளுக்கு ஆராலும் தீர்வு கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட சில நுட்பமான நுணுக்கமான சொற்பிரயோகங்கள் இந்த குருநாவலுக்குள்ளே 3 நாட்களுக்கு பின்னர் அவர் கும்பிட்ட தெய்வம் அவரை கைவிடுகிறார். அது போற்றுதற்குரிய ஆச்சரியம் மிக்க தெய்வம் விழிச்சிருக்கிற அந்த ஆளு. அங்கேயே ராணுவம் சாப்பாடு கொடுத்து அங்கேயே இருந்து பிறகு அவருடைய மூத்த மகனும் சேர்ந்து இயக்கமும் காட்டிவிட அங்கே 3 நாளைக்குள்ள திரும்பி வார். பத்திரிகையில அவரை காண என்ற செய்தி வந்துடுச்சு. பத்திரிகையில காண என்ற செய்தி ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய கணவன் தான் எல்லாம். பெரும்பாலான நம்மளுடைய தமிழ் பெண்கள் எல்லாம் அந்த காலத்துல கணவனுக்கு பின்னாலேயே தெரியாது. ஒரு இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போனா திரும்பி வர தெரியாம இருக்கார். பெண்களுக்கு தம் பதியே தெய்வம் என்ற நிலையில் வாழும். திடீரென்று தன்னுடைய கணவனை காணவில்லை என்றால் என்ன மனநிலை இருக்கும்? இன்னொரு பிறப்பெடுத்த மாதிரி அந்த சொல்லாட்சியை காட்டியிருந்தார். உண்மையில உணர்வு மிக்கதான். அவர் திரும்பி வந்த பொழுது அம்மாவுக்கு எல்லை இல்லா மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை அளவிட இதுவரை எந்த கருவியும் கண்டுபிடிக்கப்படாது. இந்த இடம் மிகவும் நயக்கத்தக்கதாக இருக்கிறது. யுத்தத்தின் பின்னர் அனைத்தையும் இழந்து உடுப்பட்டிக்கு வருகிறார். உடுப்பட்டியில இருந்து இடம்பெயர்வு ஆரம்பிச்சிருந்தவங்க தென்மராட்சி நோக்கி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடம்பெயர்வு அத்தனை பேரும் இடம்பெயர்வு. 3-4 நாட்கள் மழையை வெள்ளம் பார்க்காமல் பயணம் செய்தோம். கல், மண், மரம், செடி, கொடி அத்தனையும் கண்ணீர். தமிழர்களுக்காக அந்த நேரம் கண்ணீர் சிந்தினது அவைதான். தனஞ்சியன் சிறந்த போரின் பின்னரான கதி போரே நீ போன்ற தொடர் எழுதியிருந்தவர் சஞ்சீவி. அதே அந்த விஷயம் அந்த இடத்துல அப்படியே அதை ஞாபகப்படுத்துவதாக அமைந்திருந்தது. மிகவும் நயக்கத்தக்கனாக. அதற்கு பிறகு பிள்ளைகள் ஒவ்வொருவராக பிறக்கின்றன. கிருபாகரனுக்கு திருமணம் நடக்கின்றது, மகளுக்கு திருமணம் நடக்கிறது, தனஞ்சியனுக்கு திருமணம் நடக்கிறது. பிள்ளைகள் வேற பிள்ளைகள் அனைவரோடு வாழ்ந்தனர்.
ஆனா அவருக்கு விடுசட்டிக்கு போகவில்லை என்கின்ற ஒரு வேதனை இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த அடைந்து விளையாடிய மன்னர். அதனால் எங்கு சென்றாலும் அந்த மண்ணின் நினைவும் வரையும் ஒரு இடத்துல முழு போல் நெருடிக்கொண்டே அந்த துயர் மிகவும் தாங்க முடியாததாக இடம்பெயர்ந்து வேறு கிராமங்கள் வேறு ஊர்களில் போய் நச்சரிப்புகளை கேட்டு இன்னல் பட்டு வாழ வழி இல்லாமல் கொட்டில் அமைத்து தரப்பாடம் வைத்து வாழ்ந்த இந்த மக்கள் ஊருக்கு போகலாமா? இப்படி ஒரு சொல் வந்தா எப்படி? இறுதி யுத்தம் நடக்குது. மாத்திரம் கடற்கரையில் எல்லாரும் ஒதுக்கிட்டு ஆம்பளை பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் பாகுபாடு இல்லை. ஒரு மரசல கூட வசதி இல்லை. எல்லாருமே ஒரு கடற்கரையில குவிஞ்சிருக்கு. அந்த இடத்துல இந்த பெண் பிள்ளைகளின் காலை கடனை கழிக்க செய்வதற்கு என்ன கஷ்டப்பட்டிருக்கும்? தாலியை வேலியாக்கி வாழ்ந்த தமிழ் சமூகம் நாங்கள். தாலி என்பது ஒரு வேலி. மனைவியை தவிர பிறரை தாயாக நினைக்கும் தமிழ் சமூகம். இத்தனை வரிகளை தாங்கியோர் இங்கு எழுதிட்டு அதை மறக்கவே கூடாது. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த நூல் கனஜியன் சார் எழுதின அந்த வரலாறு, தந்தையுடைய வரலாறு, இது ஒரு காவியம். அப்ப பிள்ளைகளை பெற்றாச்சு, திருமணம் செய்து கொடுத்தாச்சு, கிடைத்த வேலையை தூக்கி எறிஞ்ச விவசாயம் தான் செய்ய போற. இப்பதான் என்ன கேட்ட கேள்விக்கு பாது, நீ இவ்வளவு படிப்பும் படிச்ச, ஏன் ஒரு அரச உத்தியோகத்துக்கு போகுது? என்ன படிப்பிச்சவன் ஒருவன், அவன் இன்றைக்கு உயிரோட இருக்கிறானோ இல்லையோன்னு யாருக்குமே தெரியாது. இன்னதுதான் படிக்க போற என்று சொன்ன உடனம் அனுப்பினார்கள். இன்னொரு டிகிரி முடிக்க வேண்டும் அல்ல, போயிட்டு வா. இன்னொரு டிகிரி முடிக்க போயிட்டு வா. அத்தனையும் செய்த ஒரு நபர் இல்லை. அதுக்கு பிறகு அந்த வேலை செய்த அப்ப பட்டங்கள் பதவிகள் கௌரவத்திற்காகவே தவிர உழைப்பிற்காக எப்பொழுதும் நாங்கள் பணத்தை சேர்த்துக் கொள்ளலாம். எந்த இடத்திலும் பணத்தை சேர்த்துக் கொள்ளலாம், வாழ்ந்துடலாம். பணம் எங்களுக்கு பிரதானம் அல்ல, அது ஒரு துணை. அளவுக்கு மீறி பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றான். வரவுக்கு மீறி செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றான். பணம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. பணத்தை நோக்கி நாங்கள் ஓட தேவையில்லை. எங்களுடைய மனைவி, எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய குடும்பம் இன்னொருவருக்கு பசி உணவு கொடுக்கக்கூடிய நிலை வாழ்ந்து விட்டால் போதும். இதைத்தான் ராசா வாழ்ந்து காட்டினார். உத்தியோகம் பார்க்கணும் அவர் பார்த்திருக்கார், எத்தனையோ சாதனைகளை செய்திருக்கிறார், நிலைநாட்டியிருக்கிறார். ஆனா விவசாயத்தை செய்து உணவு தந்தவரை மறக்கவே முடியாது. அற்புதமான ஒரு கதையை அமைத்து சிறந்தது ஒரு முடிவு. ஆனா கதை முடிக்க அவர் அவசரமா அந்த கதையை முடிச்சிருக்கிறார். என்னை பொறுத்தவரை சொல்லப்படாத பக்கங்கள் நிறைய இருக்கிறது. அத நூலை ஒவ்வொரு பக்கமா ஆராய்ந்து வாசிக்கின்ற பொழுதுதான் விளங்கும். இந்த கதையில் சொல்லப்படாத பக்கங்கள் நிறைய இருக்கின்றன. பெரிய தந்தை எவ்வாறு மரணம் அடைந்தார் அப்படி என்ற செய்தி இதுல சொல்லப்படவில்லை. காணாமல் போய்விட்டார், காணவில்லை போலும் இந்த என்னென்ன செய்தி சொல்லாமல் அப்படி போன தமிழ் சமூகம் இருக்குது, கிடைக்காது. அதே மாதிரி அந்த ராசாவினுடைய சில இடங்கள் சறுக்கினது போல இருக்கு கதை. இவர் கதையை கொண்டு வந்த இடத்துல சில விஷயங்களை நன்மை கருதியா
அல்லது தந்தையினுடைய இயல்பு அப்படியே தனியிடம் இருக்கா என்னன்னு தெரியல. என்ற மனதிற்குள்ள ஒரு கேள்வியை கொண்டு வருது. ஏன் 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 2, 3, 4 இடங்களை இந்த வினாவை எழுதி பார்த்து கேட்கவும் இல்லை. சில விஷயங்களை தீயவற்றை விலக்கி வருவதும் நல்லதென்று கருதி இருப்பார் போல். ஆகையால் பிரசுரம் என்ற வகையில் அல்லது கல்வெட்டு என்ற வகையில் தந்தையின் நினைவாக எழுதப்பட்ட இந்த நாவல் சிறந்த ஒரு நாவல், ஒரு குறுநாவல், அற்புதமான ஒரு நாவல். ஆனால் நான் அவரிடம் வினயமாக கேட்டுக்கொள்ற விஷயம் என்னன்னா, இந்த நாவலுக்கு இன்னும் ஒரு பாகம் இருக்கு. அந்த பாகத்தை சரியான முறையில் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை நயப்புரை வழங்குவதற்காக என்னை அழைப்பதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது உரையை பொறுமையாக கேட்ட, பொறுமையா இருக்கின்றது சரியான கஷ்டம், பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கு மனநிலையில் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்.